ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காய்ஸ், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி இன்றைக்கி தான் விளாட்றேன். இது முதல் கேம் இது. ஏன்னா 3 நாளைக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. மேக்ஸிமம் ஒரு 3-4 மாதம் ஆச்சு. 3-4 மாதம்னு சொல்லக்கூடாது, இப்போதைக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு 3-4 மாதம் 5 மாதம் அது போல் டவுன்லோட் பண்ணி விளையாடுவேன். அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிவிடுவேன், அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் மீண்டும் இது போல் விளையாடுவேன். அது ஏன் அது போல் காரணம்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏகப்பட்ட கேம் விளையாடி இருக்கும். அது ஏன்னு காரணம் கடைசியாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லினாலும் யார் இருந்தாலும் ஏன்னா ஒரு நன்மைக்காக தான் சொல்கிறேன். அது ஏன்னு சொல்லிட்டு அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது போல் கேமு ஏகப்பட்ட கேம் இருக்குது. ஏன்னா சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த கேமுக்கு அட்ராக்ஷன் ஆகிடுறாங்க. அந்த அட்ராக்ஷன் ஆகிட்டு அந்த எனி டைம் அதான் ஃபுல் டைம் கேம் விளையாடி ஏகப்பட்ட பாதிப்பு ஆகுது எல்லாருக்கும். ஏன்னா அது போல் எனக்கும் ஆகிருக்குது. ஏன்னா அதனால தான் அந்த கேம் அதிகமாக விளையாடுறதுல இந்த கேமுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுல இது போல் இந்த ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், அப்புறம் பப்ஜியாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கால், அப்புறம் அதான் முக்கியமாக கேம் ஷூட்டிங் கேமாக இருக்கட்டும், எது இருந்தாலும். ஏன்னா இந்த கேம் எல்லா கேமுமே அந்த ஃபோக்கஸ். ஏன்னா இப்போ நம்ம ஒரு எனிமி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு எனிமி நம்மளை சாவடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறோம். இன்னும் என்னென்னா நம்ம ஸ்கில் அதிகமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் அதிகமாகணும்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம அந்த கேம் அந்த கண்ணை அந்த கண்ணை மூடாமல் பார்த்துட்டு அந்த டிஸ்பிளேவை பார்த்துட்டே இருந்து அப்படியே ஷூட் பண்ணுறோம், விளாட்றோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த கேம் அது இன்ட்ரெஸ்ட்டில் அந்த ஃபோக்கஸில் அந்த டிஸ்பிளே அந்த ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. வேறு எந்த இதுவும் உங்களுக்கு உங்கள் மைண்டு வேறு எங்கேயும் யோசிக்க தோணாது. ஏன்னா அந்த ஷூட் பண்ணுறோன்னா அந்த எனிமி பார்த்து ஷூட் பண்ணினே தான் இருப்பீங்க. அதுக்கும் அந்த எனிமி நாக் அவுட் ஆகிறானா சாவறானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஏன்னா அதே போல் தான். ஏன்னா நீங்கள் இந்த கேம் உள்ள நீங்கள் போகிறீங்கன்னா அந்த சைடில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் சரி, சைடில் பார்த்தாலும் சரி, ஏன்னா நீங்கள் கேமுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த கேமை அந்த ஒரு மேட்ச் ஒன்று ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேட்ச் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் வேறு கான்செப்ட் போகாது உங்களுக்கு, வேறு எதுவும் தோணாது. அந்த எனிமியை நீங்கள் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் வேறு லெவலுக்கு போவீங்க, வேறு யோசிப்பீங்க. அது வரைக்கும் அந்த மைண்டு ஃபுல்லாக எல்லாம் அதில் தான் இருக்கும். ஏன்னா அந்த எனிமியை சொல்கிற வரைக்கும். ஏன்னா இதே போல் இருக்கிறதால உங்களுக்கு வீட்டில் இருக்கிறது சரி, வேலையில் சரி, படிக்கிறதுல சரி, ஏகப்பட்ட இடத்துல ப்ராப்ளம் ஆகலாம். ஏன்னா அது உங்களுக்கு தெரியுமானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அது போல் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப கெட்டதில் போயிட்டு முடிஞ்சிடும். அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விரியும். சும்மா டைம் பாஸுக்கு மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், அதிகமாக தேவையில்லை. அதுக்கும் முக்கியமாக ஃபோனை பிரைட்னஸ் அதை கம் பண்ணி அதை குறைவாக வச்சு விளாடுங்க. அந்த குறைவாக வச்சு விளாட்னாலும் அதிகமாக இது போல் கேமு சிம்பிளான கேம் விளாடுங்க. சும்மா டைம் பாஸுக்கு மட்டும். இது போல் கேம் விளாடுனா நீங்கள் ரொம்ப இதாகும். அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கன் லைக் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான். அப்புறம் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒன்று வந்துடும், அதனால் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வீடியோ கேம் ஃபுல்லாக எவ்வளோ கேம் போட்டிருப்பேன் நான். அது எல்லாம் ஃபுல்லாக ஏன்னா டைம் பாஸுக்காக மட்டும்தான் அதுக்கும் போட்டுன்னு வரேன் இப்போ நான். ஏன்னா டைம் பாஸுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒன்லி தான். அதான் ஏன்னா நான் யூடியூப்புக்காக மட்டும்தான் கேம் விளாட்றேன். வேறு எந்த காரணத்துக்காக நான் கேம் விளாட்ணும், அந்த கேம் அட்ராக்ஷன் அப்படிலாம் எனக்குலாம் இல்லை. ஏன்னா முதல்ல நான் இருந்தால் கேம் அட்ராக்ஷன் ஒரு முக்கியமாக உங்ககிட்ட ஒரு காரணம் சொல்ல போனால் வச்சுக்க, இந்த நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பிச்சது எப்போனா அந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான். அந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த பப்ஜி தான். ஏன்னா அந்த டைமில் பப்ஜி தான் மெயின் கேமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் அந்த பப்ஜி தான் விளையாடினாங்க. ஏன்னா நானும் அது போல் பப்ஜி தான் விளையாடினேன். அந்த பப்ஜி விளையாடி பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா அப்போலேருந்தே பப்ஜி தான் இருக்கும். ரொம்ப விளையாடுவேன். எனி டைம் பாத்ரூம் போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, குளிக்க போனாலும் சரி, ஃபுல்லாக அந்த கேம் விளையாடிட்டு தான் போகிற மாதிரி வேலை. ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் போக நம்ம இந்தியாவே ஒரு நல்ல விஷயம் பண்ணுச்சு. அதை பேன் பண்ணிடுச்சு பப்ஜி. சரி, இன்னும் ஒரு 4, 5, 6 ஆப்பு, 11 ஆப் மொத்தம். எத்தனை ஆப்புன்னு அவ்வளோ ஞாபகம் இல்லை இப்போ. ஏன்னா அது பேன் பண்ணதில் அப்பயும் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆச்சு. பேன் பண்ணிட்டாங்க, விளையாட முடியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் சிம்பிளான கேம், சின்ன கேம்லாம் ஏற்றி விளையாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் எந்த கேம் விளையாடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி 2-3 டைம் ஏற்றி விளையாடி பார்த்தேன். அவ்வளோ எனக்கு பிடிக்கல. அந்த பப்ஜியோட இது அவ்வளோ அப்போ அந்த ஸ்பீடு எல்லாம் அவ்வளோ செட் ஆகல இருக்கும். அதுபோல் டைம் ஏற்றி அன்இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா பப்ஜி அது மீண்டும் இந்தியாவில் விட்ற மாரி தெரியல அதுக்கு அந்த டைமில்.
சரி எந்த கதி என்ன கதின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் தான் கதின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பித்தேன். கொஞ்சம் அப்படியே போயின்னே இருந்துச்சு. அப்புறம் வந்து ரீசார்ஜ் பண்ணேன், டாப்அப் பண்ணேன், ஏகப்பட்டது டாப்அப் பண்ணேன். அதுக்கும் மேக்ஸிமம் நான் டாப்அப் பண்ணது பார்த்தா எப்படி இருந்தாலும் ஒரு 10,000 15,000 ஆகிட்ருக்கும். 15,000க்கு மேலே 20,000 கூட கிட்ட வந்துருக்கலாம். ஏன்னா மந்த்லி போட்டுன்னு வந்திருக்கேன். அதான் ஒரு 15,000 20,000 ரூபாய்க்கு மேலே டாப்அப் ஆகிட்ருக்கேன்ட்டு. ரொம்ப டாப்அப் பண்ணி ஈவோ கன்லேருந்து எல்லா ஏடபிள்யூஎம்லேருந்து M10லேருந்து ஏகப்பட்ட கன்னு ஸ்கின் எடுத்தோம் ஈவோ கன்னில். இது ஏகப்பட்டது அப்கிரேட் பண்ணேன். அதுபோல் ட்ரெஸ்ஸும் அதுபோல் ஏகப்பட்டது வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஏகப்பட்டது செலவு, ஏகப்பட்டது வீணாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு பசங்க சின்ன பசங்க தான் இருக்கும். அந்த பசங்க எல்லாம் அந்த ஐடி விற்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசை வார்த்தை காமிச்சு ரொம்ப அட்ராக்ஷன் போயிட்டாங்க. அதுக்கும் அதான் இதுபோல் ஏகப்பட்ட கேமு. ஏன்னா பசங்க இது போல் கேமில் அதிகமாக ரீசார்ஜ் பண்ணி டாப்அப் பண்ணி ஏகப்பட்ட பசங்க காசு வீணாக ஆக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறாங்கல்ல ஆக்கியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா நானும் ஒருத்தன் சொல்லிட்டு சொல்லும்போது சொல்லவே தேவையில்ல இருக்கும். ஏன்னா நம்ம மாதிரி பையனே நானே இவ்வளோ டாப்அப் பண்ணி இவ்வளோ காசு வீணாக்கிறேன்னா அப்புறம் நான் சொல்ல வேணும். நீங்களே பாருங்கள். அதுக்கும் ஏகப்பட்ட பேர் காசு வீணாக ஆக்கினவங்க இருக்கலாம். ஆனால் நான் அவ்வளோ இல்லை. அதான் 15,000 ஒரு 20,000 கீழே தான் எல்லா கன்னு ஸ்கின்னு எல்லாத்தையும் வாங்கி ஒரு டைம் பாஸ்க்கு என்டர்டைம் அங்கே விளையாடுறதுக்காக ஏகப்பட்ட செலவாச்சு. முக்கியமாக அது காரணம் வந்துட்டு சொல்ல வந்துருக்கீங்க. ஏன் அந்த கேம் நான் விளையாடுறதுன்னு அதிகமாக ஏன்னா கண்ணில் வந்து கட்டி வந்துடுது. அதான் ஏன்னா அடிக்கடி நான் விளையாடி பார்த்தேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க கண்ணு நொல்லை ஆகிடும், கண்ணு தெரியாத ஆகிடும் அப்படி இப்படின்னு. அது வந்து ஒரு எதார்ச்சியாக தான், சரி சும்மா தான் சொல்கிறாங்க அப்படி இப்படி. ஏன்னா மாத்திரம் ஃபோன் பார்க்குறோம், படம் பார்க்குறோன்னா சின்ன வயசுல பப்ஜி விளையாடினோம். அப்போல்லாம் ஒன்றும் தெரியல அதுக்கும். ஆமாம் அதெல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஒன்று ஆச்சுன்னா நான் விளையாட கண்ணில் கட்டி வந்துக்கிட்டே இருந்துச்சு அடிக்கடி. ஒரு வாரம் அப்படியே கட்டி கீழே கட்டி வரும், அப்புறம் நல்லாயிடும், மேலே கட்டி வரும் கண் சைடில் புறத்தில். அதே போல் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கும் எனக்கு ஒன்றும் புரியல எல்லோரும் சொல்ல. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வெயிலில் வெளியே போனால் தண்ணி கலங்கினே இருக்கும் கண்ணில். அதுக்கும் சரி நான் வேலைக்கு போகிற வாரத்தில் அந்த அதிகமாக அந்த டஸ்ட்டால் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கேம் அதிகமாக விளையாடுறதால தான் ஆரம்பிச்சு கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு. அதுக்கும் ஏன்னா உடனே இந்த கேம் விளையாட உடம்புல. அதுக்கும் அப்படியே ஒரு மாதம் அப்படி விளையாட்டு டெலிட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது போல் விளையாடி விட்டேன். அதுக்கப்புறம் மூவி அப்படியே டைம் பாஸ் பசங்க கூட அப்படி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே போல் போக பார்த்தோம், ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன். எதனால் கண்கட்டி வருதுன்னு. தண்ணி அடிக்கடி இந்த வெயிலில் போய் நேராக பார்த்தாவே தண்ணி அப்படி கலங்க ஆரம்பிச்சிடும். வெயிலில் நேராக பார்த்தான்ல, இந்த வெயிலில் போனாவே அடிக்கடி இது ரொம்ப பிரச்சனை வந்துச்சு கண்ணில். இருக்கும் அதான். அதுக்கப்புறம் நான் அதிகமாக அப்புறம் இப்போது ஒரு வாரம் விட்டேன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி மீண்டும் டவுன்லோட் கேம் விளையாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் விட்டேன். ஒரு மாதம் விட்டதுக்கப்புறம் மீண்டும் இன்ஸ்டால் பண்ணேன். மீண்டும் விளையாடின கேமு விளையாடி எப்போனா ஒரு டாப்அப் பண்ணேன். அப்புறம் மீண்டும் அன்இன்ஸ்டால் பண்ணேன். அதே போல் போயிட்டே இருந்துச்சு. அதே போல் போக தெரிஞ்சு ஒரு 2 மாதம் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டி வரதை விட்டுட்டேன். கட்டி வராமல் நிலாயிடுச்சு. அதுக்கப்புறம் வராமல் இருந்துச்சு. அப்புறம் மீண்டும் நான் சரி மணல் விளையாடலன்னு சொல்லிட்டு நான் மீண்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாடினேன். அது இன்ஸ்டால் பண்ணி மேக்ஸிமம் ஒரு வாரம் விளையாடிருப்பேன். அதிகமாக இல்லை. அது ஒரு வாரம் விளையாடினேன். மீண்டும் கண்கட்டி வர ஆரம்பிச்சு. மீண்டும் நல்லா இருந்துச்சு. மீண்டும் வந்துச்சு. அப்புறம் ஏன்னா நாள் விளையாடாமல் இருந்தால் கண்கட்டி வராமல் இருந்துச்சு. அப்புறம் மீண்டும் விளையாடினா கண்கட்டி வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி 3-4 மாதம் கேப் ஆரம்பிச்சிட்டேன். 3-4 மாதம் ஃபுல்லாக விட்டுட்டு அப்புறம் மீண்டும் இன்ஸ்டால் பண்ணுவேன். இன்ஸ்டால் பண்ணி கேம் விளையாடுவேன். அது அந்த 30 ரூபா ஆஃபர் உங்களுக்கே தெரியும். கேம் அதிக நாள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு மீண்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணால் அது 30 ரூபா ஆஃபர் விடுவாங்க. 300 டைமண்ட் அது போல் 10 ரூபா டாப் போடுவாங்க. 300 டைமண்ட் அது போல் மட்டும் இது பண்ணிட்டு அப்படியே ஒரு 2-3 நாள் விளையாடுவோம். 2-3 நாள் தான், ஒரு வாரில் விளையாட மாட்டோம். 2-3 நாள் விளையாட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதே போல் ரொட்டேஷன் அது 3-4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் அவ்வளோதான். அதுபோல் தான். அதுபோல் விளையாடி இப்போ எனக்கு அவ்வளோ அந்த ஞாபகமே வரத்தில் இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் எனக்கு ஆசை வந்தால் டவுன்லோட் பண்ணுவேன், விளையாடுவேன், இன்ஸ்டால் பண்ணுவேன், அன்இன்ஸ்டால் முடிச்சுடுவேன். அவ்வளோதான். அப்புறம் எப்போனா அந்த கேமு வீடியோ எதனா போடணும்னா அது போல் தான். முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, ஏன்னா அதுபோல் எல்லாருக்குமே அதுபோல் கண்கட்டி வரத்தில் கண்ணுலேருந்து சரிங்களா. அந்த கேம் விளையாடுறதால அது ஒரு சில வைட்டமின் ஏதோ ஒரு குறைபாடில் இருந்தால் அது ஒரு சிலருக்கு ஒரு வைட்டமின், அதான் ஒரு சிலருக்கு ஒரு ரத்த ஓட்டம் அது போல் தகுந்த மாரி
அவங்களுக்கு தான். ஏன்னா இன்னொன்று என்னன்னா எனக்கு இது போல் வருதுன்னு சொல்லிட்டு நான் அது போல தான் நினச்சேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஃபோன் அதிகமாக பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் இதே போல் எம்மாம் பேருக்கு வருது அதுக்கும். என்னான்னு மட்டும் இல்லை. அதனால தான் ஏன்னா எனக்கு மட்டும் தான் வந்துச்சு. அதுபோல் ஏகப்பட்ட பேருக்கு வருது. நானும் கவனிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இது போல் கேம் விளையாடுறீங்க. ரொம்ப ப்ரெஷரான கேம், ஷூட்டிங் கேம், ஏன்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற விளையாடுற கேம் விளையாடாதீங்க. ஏன்னா நீங்கள் டைம் பாஸுக்கு விளையாடுற மாரி இருந்தால் இது போல் ஃபோக்கஸ் பண்ணுற கேம் மாரி விளையாடாதீங்க. ஏன்னா அது சிலருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆகலாம். ஏன்னா வருங்காலத்தில் ஏன்னா நீங்கள் சின்ன இதில் உங்களுக்கு தெரியாது, அப்புறம் வயசு உங்களுக்கே தெரியும். ஆமாம், ஏன்னா ஒரு சின்ன பசங்களுக்கும் இது போல் கண் கட்டி வர ஆரம்பிக்குது இருக்கும். ஏன்னா அடிக்கடி கண் கலங்கினே இருக்குது, தண்ணி வந்து இருக்குது, கட்டி வர ஆரம்பிக்குது. அதனால் இந்த கேமை விளையாடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சில கேமு மீதி டைம் பாஸுக்கு விளையாடுற கேம் சும்மா எப்போனா ஒரு டைம் விளையாடுங்க. அவ்வளோ எந்த பாதிப்பு இது வராது. பாதிப்பு வராத அளவுக்கு எனி டைம் பார்த்துன்னே விளையாடிக்கின்னு இருக்காதிங்க. எனி டைம் எப்போனா ஒரு டைம், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இது அனுபவத்தில் நடந்தது, உண்மை சம்பவம். அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நான் இது கேம் விளையாடுறதே இது போல் ஒரு வீடியோ வாய்ஸ் பண்ணி போட்டு, ஏன்னா ஏகப்பட்ட பேர் விளையாடி தெரியாமல் இருக்காங்க இன்னும். நம்ம ஏதும் தானே சொல்லிட்டு கண்கட்டி வருது சும்மா போதுன்னு சொல்லிட்டுன்னு, அது ஏன்னா ரொம்ப பாதிப்பு வந்துடும். அதனால் உஷாராக இருங்க, கவனமாக இருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஏகப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்காக. ஆனால் இது போல் வீடியோ இந்த ஒரு வீடியோ மட்டும் தான், மீதி என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் வரும். ஏன்னா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, தேங்க்யூ. இது போல் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அதை சொல்லிவிடுங்க, சரிங்களா? இந்த விஷயத்தை பற்றி கண்கட்டி ஏன் வருது, எதனால் வருது, கண் அடிக்கடி ஏன் கலங்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இந்த கேம் விளையாடுறதால வருது, கண்டிப்பாக வருது. ஏன்னா எனக்கு வருது, அதனால சொல்கிறேன். ஆனால் இப்போ சரியாச்சு எனக்கு. ஓகே, தேங்க்யூ.